ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லுவோம். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி தீத்துவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனம். புக் ஆஃப் டைட்டஸ் சாப்டர் 1 verse 5. யாராவது வாசிங்க. தீத்து 1:5. நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. போதும், ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலுமாய் கூட நீர் எங்களோடு பேசுங்க. உங்க வார்த்தையின் மகத்துவத்தை, ஆழத்தை, ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. அடிமை சிலுவையில் மறைத்து நீங்க பேசுங்க, நீங்க வெளிப்படுங்க. இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்க உதவி செய்யும். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஸோ இன்றைக்கு யாராவது புதுசாக வந்தவங்க இருக்கீங்களா? நியூ கமர்ஸ். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள். தம்பி சாம் வந்திருக்கிறார். பிரதர் சோமு அவர்களுடைய மூத்த மகன். கர்த்தர் தம்பி ஆசீர்வதிப்பார். உற்சாகமா கைதட்டி வரவேற்கலாமா? ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உட்காரு தம்பி. ரைட். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. சரி, இப்ப இந்த நாள்ல செய்தியின் தலைப்பு என்னவென்றால், குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும். குறை யாருக்காவது பிடிக்குமா? சொல்லுங்க. குறை பிடிக்காது இல்லையா? அதே மாதிரி குறை சொல்லிட்டே இருக்கிறவங்களையும் பிடிக்காது. சில பேர் வாழ்க்கையில எங்க போனாலும் குறை தான் கண்டுபிடிப்பாங்க, நிறைவை பார்க்க மாட்டார். இதுல குறை, அதுல குறை, நிறைய குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அதுவும் இந்த தனியா சமைச்சு சாப்பிட்ற ஆண்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு எவ்வளவு டேஸ்டா செஞ்சு கொடுத்தாலும் அவங்க மனசு திருப்தி ஆகாது. ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க. இது இப்படி செஞ்சிருக்கணும், அது அப்படி செஞ்சிருக்கணும், குறை சொல்லிட்டே இருப்பாங்க. திருமணங்களுக்கு அங்கங்க போகும் பொழுது ஏதாவது குறை சொல்லணும் என்று என்ன செய்வாங்க? எதையாவது சொல்ல. ஒண்ணுமே கிடைக்கலையா, கடைசியில் என்ன சொல்லுவாங்க? சாப்பாட்டில் கல் வேகலன்றுவாங்க. இந்த மாதிரி எதையாவது என்ன செய்யணும்? குறை சொல்லணும். மண்டை இல்லாட்டி மண்டை வெடிச்சிரும். இப்ப ஆண்டவர் இங்கே தீத்துவை கிரேத்தா தீவிலே விட்டு வருகிறார். எதற்காக என்றால், அந்த சபையிலே குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்துவதற்காக, குறைகளை ஒழுங்கு செய்வதற்காக விட்டு வருகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த சூழ்நிலையில எப்போ கிரேத்தா தீவுக்கு போனார் என்று அப்போஸ்தலர்ல குறிப்பிடப்படவில்லை. ஆனால் தன்னுடைய கடல் யாத்திரை பயணத்தில் அவர் ரோமபுரிக்கு கைதியாக கொண்டு போகப்படும் பொழுது அவர் ஒரு சில நாட்கள் மட்டும் கிரேத்தா தீவிலே தங்கி போகிறார். அதை குறித்து நாம் அப்போஸ்தலர் 27 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 27 verse 7 and 8. காற்று எங்களை அப்போஸ்தலர் 27, 7, 8 ஆகிய வசனங்கள் படிங்க. காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடு கினீது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுங்கில் ஓடினோம். கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். அதை வருத்தத்தோடு கடந்து நல்ல துறைமுகம் எண்ணப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். சரி, கிரேத்தா தீவு வழியாக அவர்கள் என்ன செய்யறாங்க?
கடல் யாத்திரைக்கு போகும்போது கிரேத்தா தீவிலே ஒரு சில நாட்கள் மாத்திரம் இருந்து விட்டு அப்புறம் ரோமபுரிக்கு போகிறார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரியிலே அவர் சிறை கைதியாக இருக்கிறார். எப்படின்னா ஹவுஸ் பிரிசன், வீட்டு சிறை. அவர் ரோமபுரியை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, அங்கே இருக்கலாம். ஆனால் சிறைன்னா ஜெயிலுக்குள்ள அல்ல, ரோமபுரியில ரோம் நாட்டில் அவர் ஒரு கைதியாக. எப்படிப்பட்ட கைதி? அந்த நாட்டை விட்டு எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, வெளியே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளார இருக்கணும். அந்த மாதிரி அப்படி அந்த நாட்கள் இருக்கும் பொழுதுதான் இந்த தீத்து புஸ்தகத்தை எழுதுகிறார். இப்ப தீத்துவுக்கு ஆலோசனையாக சொல்றாரு, உன்னை கிரேத்தா தீவிலே நான் விட்டு வந்தேனே, எதற்காகவென்றால் குறைவாயிருக்கிறவைகளை நீ ஒழுங்குபடுத்தும்படிக்கு. இப்ப கிரேத்தா தீவு சபையில அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்யல, அவருக்கு கொடுக்கப்பட்ட குறுகின காலத்துக்குள்ளார் எல்லாரையும் ஒழுங்குபடுத்த முடியல. ஆமென். அங்கே ஊழியம் செய்து விட்டு வேறு இடத்துக்கு போய்விட்டார். சூழ்நிலை அங்கு அதிகமாக தங்க இருக்க முடியல. அப்ப அதை ஒழுங்குபடுத்தும்படியாக அவர் என்ன செய்யறாரு, ஒரு தேவ ஊழியனை அங்கே நியமித்து போகிறார். அல்லேலூயா. சபையானது எப்படி இருக்கணுங்க, ஒழுங்காய் இருக்க வேண்டும். குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு, இல்லைங்களா? அப்ப ஒழுங்கா இருக்கும் பொழுது எப்படி இருக்கும், நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சில வீடுகளுக்கு நாங்க பிராயருக்காக எல்லாம் போவோம், பல இடங்களுக்கு போறோம் வரோம், பல ஜபங்களுக்கு போகிறோம். சில வீடுகளுக்கெல்லாம் நாங்க போய் பார்க்கும் பொழுது, அந்த எந்த வீடுகளுக்கு போனாலும் சரி, ஹாலோட சரி, வேற எங்கேயும் போக மாட்டோம். ஹாலில் உட்காருவோம், அவங்களோட பேசுவோம், ஜெபம் பண்ணுவோம், திரும்பி வந்துடுவோம். ஆனால் சிலருடைய பழக்கமெல்லாம் என்னன்னா, வீட்டுக்கு வந்தால் நேராக கிச்சன் வரைக்கும் போயிடுவாங்க, பெட்ரூமுக்கு போயிடுவாங்க. இப்படியெல்லாம் போகிறது நல்லது அல்ல. ஹாலில் உட்காந்து பேசிட்டு வரதான் நல்லது. ரொம்ப பழகினவங்க அப்படின்னா என்ன செய்யலாம், போகலாம். ஆனால் சிலருடைய பழக்கம்லாம் கிச்சனுக்கே போய் என்ன வச்சுக்கலாம் திறந்து கூட பார்த்துருவாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. ஆமென். அந்த குடும்பத்தார் சொல்ல முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் தான் இருப்பாங்க. அப்ப நம்முடைய டீசென்சி என்ன செய்யணும், காத்து கொள்ளணும். இருக்குதா, இருக்கிறீங்களா, புரியுதா? அல்லேலூயா. ரைட். உங்க வீடுகளுக்கெல்லாம் நாங்க வரோம், ஜெபிக்கிறோம், எங்கேயோட சரி, ஹால், போர்ட்டிகோ, வெராண்டா, இதோட சரி, அதுதான் நல்லது. அப்போ இப்படி சில வீடுகளுக்கு போகும் பொழுது என்ன செய்யணும், அந்த ஒழுங்கற்று பொருட்கள் கிடக்கும், எல்லாம் அப்படியே எரிஞ்சு கிடக்கும். எடுத்ததை எடுத்த பக்கம் போட்டுருவாங்க, திரும்ப அந்த இடத்துல வைக்க மாட்டாங்க, ஒழுங்கற்று கிடக்கும். குறிப்பாக சிறு பிள்ளைகள் இருக்கிற வீடுகளில் நீங்க போய் பாருங்க, செவுரெல்லாம் கிறுக்கப்பட்டிருக்கும், எல்லா பாத்திரம், அந்த விளையாட்டு ஜாமான் அதெல்லாம் எரிஞ்சு கிடக்கும். சில வீடுகளில் பார்த்தா அழுக்கு துணி, அந்த துணி இந்த துணி எல்லாம் கிடக்கும். கட்டிலுக்கடியில் பார்த்தா தெரியும் எத்தனை குப்பை எங்க இருக்குன்ற. எல்லா அழுக்கு துணியும் சுருட்டி மூட்டை கட்டி என்ன செய்யறது, எட்டி ஒரு உத கட்டிலுக்கடியில் ஒழுங்கற்று கிடக்கிறது. ஆனா சில இடங்களுக்கெல்லாம் போகும், எப்பொழுதும் இப்ப பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும், வீடு பளிச்சுன்னு இருக்கும். ஒரு சகோதரன் வீட்டுக்கு போவோம், அவங்க வீட்டில் சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனா அந்த வீடு எப்பொழுதும் அப்படி நீட்டா இருக்கும், பக்காவா இருக்கும். அதான் ஒழுங்கா இருக்கிறது. அதை போல சபையில ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்லி பவுல் என்ன செய்யறாரு, ஒரு ஊழியக்காரனை அங்க வைத்து விட்டு போகிறார். இப்ப சபை என்று சொல்லும் பொழுது ஒழுங்கை கற்றுக்கொள்ளுகிற இடம் சபை. அல்லேலூயா. ரோட்ல போறவங்களுக்கு ஒழுங்க சொல்ல முடியாது, ஊர் சுத்துறவங்களுக்கு ஒழுங்க சொல்ல முடியாது. ஆலயத்துக்குள்ள என்ன செய்யணும், சில காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். குறைவா இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு உன்னை நான் விட்டு வந்தேன் என்று சொல்றார். இப்ப சபையில் இருக்கிற ஊழியக்காரனுடைய வேலை என்ன, ஒழுங்கற்று இருக்கிற காரியத்தை ஒழுங்கு செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆராதனைக்கு வருகிறவர்கள் எப்படி வரணும், நேரத்துக்கு வரணும், அதான் ஒழுங்கு. அப்படி வராதவர்களுக்கு என்ன செய்யணும், ஆலோசனை சொல்லணும், புத்திமதி சொல்லணும்.
பவுலுடைய ஊழியங்கள் அதிகமான புத்திமதிகள், அதிகமான ஆலோசனைகள். இந்த புத்திமதி ஒருத்தரை உருவாக்கும். புத்திமதி இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இப்ப ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிற இடம் சபை. அல்லேலூயா. சபையில பிள்ளைகள் எப்படி வரணும், பெரியவங்க எப்படி வரணும், ஆடைகள் எப்படி அணிந்துட்டு வரணும், தகுதியான வஸ்திரம். அல்லேலூயா. அரைகுறை ஆடை அல்ல. எப்படிப்பட்ட வஸ்திரம்? தகுதியான வஸ்திரம், பார்ப்பதற்கு நல்ல நேர்த்தியான வஸ்திரம், ஆயத்தப்படுத்தி வரணும். சண்டே சர்வீஸ்க்கு வரமா என்ன செய்யணும்? சனிக்கிழமையே ஆயத்தமாயிரணும், சனிக்கிழமையே அயன் பண்ணணும், சனிக்கிழமையே ஷேவ் பண்ணணும், சனிக்கிழமையே சுத்தமாகணும். ஆலயத்துக்கு வரும் பொழுது நம்முடைய பாளையம் சுத்தமா இருக்கணும், வீடு சுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் கூடார பண்டிகைன்னு சொன்னாரு. அந்த கூடார பண்டிகைன்னா அறுவடை அறுத்த பிற்பாடு கொண்டாடுகிற பண்டிகை தான் கூடார பண்டிகை. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரணும். அப்பதான் நம்முடைய கவனம் எல்லாம் எங்க இருக்கும்? ஆராதனை இருக்கணும். அடுப்புல பாதியோட ஆஃப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நினைப்பெல்லாம் எங்க இருக்கும்? வெந்துச்சா வேகலையா, மூடணுமா மூடலையா, தட்டை மூடி வச்சோமா இல்லையா? சில பேர், நிறைய பேருக்கு கதவு பூட்டும் போது யோசனை வரும், சிலிண்டர் ஆஃப் பண்ணமா இல்லையா? நிறைய பேருடைய அனுபவம் என்னன்னா, ஏதாவது கேஸ் அடுப்புல பாத்திரங்களை வச்சுட்டு மறந்துடுவாங்க. அது அடி பிடிச்சு தீஞ்சு போய் வாசம் வந்தாதான் ஐயையோ ஐயையோ அப்படின்னு ஓடுறது. இருக்கீங்களா? இப்போ பவுல் சொல்றாரு, இன்னைக்கு கிரேத்தா தீவில விட்டு வந்ததனுடைய காரணம் என்ன? நீ ஒழுங்குபடுத்தணும். 3 விஷயங்களை ஒழுங்குபடுத்தணும்ன்றார். 1, சபையிலே குறைவா இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்து. ஆமென். ஆராதனை நேரத்தை ஒழுங்குபடுத்தணும். மக்கள் வருவதை ஒழுங்குபடுத்தணும். ஆலயத்தில் உட்கார்ந்து இருப்பதை ஒழுங்குபடுத்தணும். அல்லேலூயா. இங்க பீச்சில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்க கூடாது. ஆமென். உங்க வீட்டில் சோஃபாவில் உட்கார்ந்து இருக்க மாதிரி உட்கார்ந்து இருக்க கூடாது. ஆலயத்தில் எல்லாம் என்ன இருக்கும்? ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம், ஒரு கட்டுப்பாடு. ஆக நீ அதெல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, ஒழுங்குபடுத்தப்படுகிற இடம் சபை. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிங்களேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை படிங்க. Book of Genesis chapter 1 verse 1 and 2. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். போதும் பாருங்க, ஆண்டவர் ஆதியிலே வானத்தையும் பூமி படைத்தார். அடுத்து என்ன சொல்றார்? பூமியானது, வானம் நல்லா தான் இருந்துச்சு, பூமி தான் என்ன ஆயிடுச்சு? ஒழுங்கின்மையா போயிருச்சு. கேப் தியரி அப்படின்றத ஃபாலோ பண்றவங்க சொல்றாங்க, அந்த ஒழுங்கின்மை எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பிசாசு விழுந்ததுனால ஒழுங்கின்மை வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லுகிறார்கள். ஆனால் லிட்டரலா நம்ம எடுத்துக்கொண்டால், எழுத்தின் பிரகாரமாக எடுத்துக்கொண்டால், பூமியானது ஒழுங்கின்மையா இருந்தது. அந்த ஒழுங்கின்மையை ஆண்டவர் அப்படியே விட்டு விட்டாரா? என்ன செய்தாருங்க? அந்த ஒழுங்கின்மையை ஆண்டவர் ஒழுங்குபடுத்தினார், சரிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒழுங்கின்மைகள் காணப்படக்கூடாது. அந்த ஒழுங்கின்மையை தேவன் விரும்பவில்லை, ஒழுங்கை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ ஆதியில பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அந்த ஒழுங்கில்லாத பூமியை தான் ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி என்ன செஞ்சாருங்க? இந்த பூமியில எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது பூமி ஒழுங்கா இருக்கிறது. ஆமென். ஜலங்களை எல்லாம் ஒரு பக்கம் சேர சொன்னாரு, அதுதான் சமுத்திரம். வெட்டாந்தரை காணப்பட்டது. அந்த வெட்டாந்தரத்துல மரம் செடி கொடிகள் முளைக்க கடவுதுன்னாரு. தங்களில் தங்கள் விதையுடைய எல்லா மரம் செடி கொடிகள் முளைக்க கடவு, எல்லாம் முளைத்தது. அப்புறம் எல்லா ஜீவ ராசிகளையும் ஆண்டவர் உண்டு பண்ணினார். சரிங்களா?
ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வந்தார். ஒழுங்கின்மையை ஒழுங்குபடுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். இப்ப ஆண்டவர்கிட்ட வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? ஒழுங்கின்மையா இருந்தோம், மனம் போன போக்குல போனோம். ஆமென். மாம்சமும் மனசும் விரும்பினதை செஞ்சோம், கண்ணின் காட்சியில நடந்தோம், நெஞ்சின் வழியில் நடந்தோம். ஆனா தேவனிடத்துல வந்த பொருள் எப்படி இருக்கணும்? ஒழுங்கா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. ஒழுங்கின்மையை ஒழுங்குபடுத்தணும். ஆண்டவர்கிட்ட வரத்துக்கு முன்னாடி 10 மணிக்கு எந்திரிச்சோம், ஆண்டவர்கிட்ட வந்த உடனே என்ன செய்யணும்? 5 மணிக்கு எந்திரிக்கணும். அதிகாலை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அதிகாலையில் ஆண்டவரை தேடணும். ரேஷன்ல சக்கரை போடுறான்னா முதல் ஆளா போய் நிக்கிறோம், கடைசியில போனா கிடைக்காது. அந்த மாதிரி கர்த்தருடைய கிருபையை தேட எப்படி போகணும்? முதல்ல வரணும். ராமேன் சொல்லுங்க. ஒழுங்கின்மையை ஆண்டவர் ஒழுங்குபடுத்தினார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஒழுங்கா இருக்கு. காலையிலான சூரியன் வருது, சாயந்தரான மறையுது, ராத்திரியான சந்திரன் நட்சத்திரங்கள் வருது, காலையிலான அது என்ன செய்யுது? மறைந்து போகுது. கர்த்தர் என்ன பண்ணிருக்கார்? எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக ஒழுங்காக ஆண்டவர் படைத்து உருவாக்கி இருக்கிறார். அதை போல சபையிலே ஒழுங்கு இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். பேச்சில் ஒழுக்கம் இருக்கணும், செயல்களில் ஒழுக்கம் இருக்கணும், பழக்க வழக்கங்கள் ஒழுக்கம் இருக்கணும். ஆமென். பழகுகிற ஒழுக்கம் இருக்கணும். ஆண்கள் பெண்களோடு பழகிறதுல என்ன செய்யணும்? ஒரு ஒழுக்கம், கட்டுப்பாட்டை மீறக்கூடாது, எல்லைய மீறக்கூடாது, லிமிட்டை தாண்டக்கூடாது. லிமிட்டை தாண்டினா போச்சு. ஆமென். எதுக்கு வண்டியில பிரேக்கு, கிளட்சு, ஆக்சிலேட்டர்லாம் இருக்குங்க? கண்ட்ரோல் பண்றதுக்கு தான். எல்லாம் கண்ட்ரோல் பண்ணதான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அப்போ we have to control ourselves, we have to come to a disciplined life. சபையில ஒழுங்கு இருக்கணும். அல்லேலூயா. ஆராதனையில ஒழுங்கு இருக்கணும், ஜெபத்துல ஒழுங்கு இருக்கணும், வரதுல ஒழுங்கு இருக்கணும். எல்லாவற்றிலும் ஒழுங்குள்ளவர்களாக நாம் காணப்படணும். அதுக்கு தான் பவுல் கிரேத்தே தீவுல யாரை விட்டு வந்தாருங்க? தீத்துவை விட்டு வந்தார். புரியுதா உங்களுக்கு சத்தியம்? அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட படிங்க. எரேமியாவின் புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து படிங்க. எரேமியா 4:23. பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன. எல்லா குன்றுகளும் அசைந்தன. இன்னும் நான் பார்க்கும்போது மனுஷன் இல்லை. ஆகாசத்து பறவைகள் எல்லாம் பறந்து போயின. பின்னும் நான் பார்க்கும்போது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலம் அனாந்தரம் ஆயிற்று. ஆமா, ஆண்டவர் எல்லாம் இடிந்து போயின. சரி, 28வது வசனம் படிங்க. இது நிமித்தம் பூமி புலம்பும், உயர இருக்கிற வானங்கள் கருத்து போம். நான் அதை சொன்னேன், அதை நிர்ணயம் பண்ணினேன். நான் மனஸ்தாபப்படுவதும் இல்லை, நான் அதை விட்டு திரும்புவதும் இல்லை. ஆமா, ஒழுங்கில்லைன்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்வாருங்க? அங்க சாபத்தை கொடுத்துருவார். அதுக்காக நான் மனஸ்தாபப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்றார். அதற்காக நான் கவலைப்படுவதில்லைன்னு ஆண்டவர் சொல்ற. எங்கெல்லாம் ஒழுங்கின்மை பார்க்கிறாரோ அங்கெல்லாம் என்ன செய்வாருங்க? கஷ்டத்தை ஆண்டவர் அனுப்புவார். ஆமென். அந்த வசனத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். கொஞ்சம் எரேமியா 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை ஒழுங்கில்லாமல் இருந்தால், ஒழுங்கற்று காணப்பட்டால், ஆமென். எது ஒழுங்கில்லாம இருந்தா? வாழ்க்கை ஒழுங்கில்லாம இருந்தா, குடிச்சு வெறிச்சு மனம் போல போக்குல போய் கண்ணின் காட்சியிலும் நெஞ்சின் வழியிலும் நடந்து கண்டதை சாப்பிட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாம பயபக்தி இல்லாமல் நடந்தால் அதான் ஒழுங்கின்மை. அது ஆண்டவரை தேடாமல் இருந்தால், ஜெபிக்காமல் இருந்தால், வேதம் வாசிக்காமல் இருந்தால் அது வெறுமை. வெறுமையான வாழ்க்கை, கனியற்ற வாழ்க்கை.
கனி இல்லாத அத்தி மரத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சபிச்சார். ஆமென். அடுத்த நாள் அந்த வழியா வரும்போது என்னாச்சு? அது பட்டு போயிற்று. ஆண்டவர் அதுக்காக என்ன செய்யல? மனஸ்தாப படவில்லை. கர்த்தர் சொல்றாரு, நான் பார்க்கும் பொழுது என் உக்கிர கோபத்தால் நான் பார்த்தேன். 26வது வசனம். பின்னும் நான் பார்க்கும்போது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலம் வனாந்தரமாயிற்று. ஒழுங்கில்லைன்னா ஆண்டவர் கோபத்தோட பார்ப்பார். இருக்கீங்களா? நம்ம சாந்தமா பார்க்கறதுக்கு கோபமா பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அன்பா பார்க்கறதுக்கு எரிச்சலா பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப அன்பாய் பார்க்க வேண்டிய ஆண்டவர் அங்கே ஒழுங்கில்லாம இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாரு? கோபத்தோடு பார்ப்பார். அப்படி கோபத்தோடு பார்த்தா என்ன ஆகுமா? பயிர் நிலம் வனாந்தரமாகும். நல்ல விளைச்சல் உள்ள, நல்ல கனி உள்ள, நல்ல விளையக்கூடிய இடம் என்ன ஆயிருமா? வனாந்தரம் ஆயிரும். வனாந்தரம்னா ஒண்ணுமே இருக்காத இடத்துக்கு பேர் தான் வனாந்தரம். எந்த செடி கொடி மரம் இல்லாத, பசுமை இல்லாத இடம் தான் வனாந்தரம். அப்ப ஒழுங்கற்று காணப்படுவோமானால் கர்த்தர் என்ன செய்வாருங்க? அவருடைய கோபத்தினால் நம்முடைய வாழ்க்கையின் செழிப்பை அவர் எடுத்து போடுவார். எல்லாம் ட்ரைனஸ் ஆயிரும், எல்லாம் வறண்டு போயிரும், எல்லாம் வனாந்தரம் ஆகிவிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன பண்ணாலும் ஆண்டவர் செழிப்பாவே வைப்பார்னா அது துருபதேசம். ஆமென். ஒழுங்கற்று காணப்பட்டால் ஆண்டவர் என்ன செய்வாருங்க? வனாந்தரமாக்கிடுவார். அல்லேலூயா. இப்போ வீட்டில் பிள்ளைகள் ஏதாவது குறும் பண்ணி ஃபேன், ஏசி, டிவி இந்த மாதிரி எல்லாம் கரண்ட்ல ஒர்க் ஆகக்கூடிய அந்த உபகரணங்களை உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன். பெற்றோர் சொல்லி சொல்லி பார்க்குறாங்க, கேட்கல. என்ன செய்வாங்க? நேராக போய் மெயின் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. மெயின் ஆஃப் பண்ணியாச்சுன்னு என்ன ஆகும்? எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒன்றும் வேலை செய்யாது. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்ப்பாரு. ஒழுங்கு இல்லைன்னு என்ன செய்வார்? மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் என்ன செய்யாது? ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி கர்த்தர் வாழ்க்கையை வனாந்தரமாக்கிடுவார். இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆக நன்றாக கவனிக்கணும். கர்த்தர் பார்க்கிறார், எல்லாத்தையும் பார்க்கிறார். அவருடைய கண்கள், அவருடைய இமைகள் நம்மை சோதித்தருகிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய இமைகள் நம்மை சோதித்தருகிறார். அவர் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை டிஸார்டராக இருந்தால், அலங்கோலமாக இருந்தால், ஒழுக்கமில்லாமல் இருந்தால், அர்ப்பணிப்பில்லாமல் இருந்தால், அதே போல சபையில ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால், ஆராதனை முறைகளில் ஒழுக்கம் இல்லை என்றால் அந்த ஊழியம் என்ன ஆகும்? படுத்துரும். ஆக எல்லாத்திலும் என்ன செய்யணும்? ஒரு ஒழுக்கம், ஒரு சத்தியம், ஒரு பயம், ஒரு பக்தி, ஒரு பரிசுத்தம் இருக்கணும். அதை சரி செய்யும்படியாகத்தான் நான் உன்னை விட்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படியே ஒழுக்கம் இல்லைன்னு சொல்லும் பொழுது என்ன ஆகும்? அவர் பார்த்தாலே பயிர் நிலம் வனாந்தரம் ஆயிருமா. அடுத்தது அதன் பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போயினார். பார்த்தாலே பட்டணமே இடிஞ்சிருமா, வீடு இடிஞ்சிரும், குடும்பம் இடிஞ்சிரும், வாழ்க்கை இடிஞ்சிரும். இடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? கட்ட முடியாது. அவ்வளவுதான். ஆண்டவர் இடிச்சா கட்ட முடியுமா? சொல்லுங்க. சில பில்டிங்ஸுக்கெல்லாம் பேர் ஆண்டவர் பில்டிங்ஸ்னு வச்சிருக்கிறாங்க. அந்த ஆண்டவர் எல்லாம் என்ன செய்ய முடியாது? கட்ட முடியாது. தேவன் இடித்தால் அவ்வளவுதான். ஆமென். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் அதெல்லாம் புரிந்து ஆண்டவருக்கு பயந்து வாழணும். ஆண்டவர் சொல்றாரு 28வது வசனத்துல, இதற்காக நான் மனஸ்தாபப்படுவதும் இல்லை, அதை விட்டு திரும்புவதும் இல்லை. ஒழுங்கற்றவர்களை இடித்து போடுவதை குறித்து ஆண்டவர் என்ன செய்யறது இல்லையா? மனஸ்தாபப்படுவதில்லை. அதை குறித்து நான் என்ன செய்யறது இல்லையா? விட்டு திரும்புவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். If our life is disorder, He will destruct our walls. Hallelujah. ஆக தேவப்பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா ஒழுங்கா நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்கணும். சத்தியத்துக்காக வாழணும், உண்மைக்காக வாழணும், பரிசுத்தமா வாழணும், இயேசுவுக்காக வாழணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு எப்படி வேணால் வாழலாம் என்பது கிறிஸ்தவம் அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்கெட்சில் என்ன செய்யணும்?
நாம கரெக்டாக வாழும் பொழுது ஆண்டவர் பார்ப்பார், ஒழுங்கா இருக்கிறது என்று சொல்லி அதில் பிரியப்பட்டு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒழுங்கற்று காணப்பட்டால் ஆண்டவர் வனாந்தரமாக்கிடுவாரு, ஒழுங்கா இருந்த ஆண்டவர் நீர் பாய்ச்சுவார். அல்லேலூயா. பக்தன் பாடு, நானே நான் நீர் பாய்ச்சுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு, பழைய பாட்டு. நானே நீர் பாய்ச்சுவேன், நானே காப்பாற்றுவேன் அப்படின்லாம் இருக்கு பாட்டு, இல்லைங்களா? அந்த மாதிரி ஆண்டவருக்கு பிரியமாய் ஒழுங்கா இருந்தால், இந்த ஒழுங்கு எப்படி வரும்? சபைக்கு வரும் பொழுது, சத்தியத்தை கேட்கும் பொழுது, ஊழியக்காரர்கள் சொல்லுகிற ஆலோசனை கீழ்ப்படியும் பொழுது, அதற்கு தான் தீர்த்துவை அங்கே வைத்து விட்டு போகிறார். அல்லேலூயா. அப்ப ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்றார். இரண்டாவது காரியம் அங்க பார்க்கும் பொழுது என்ன அங்க இருக்கிறது என்று சொன்னால், அந்த சபையில காணப்படுகிற துருபதேசங்களுக்கு இடம் கொடுக்காதே என்று சொல்லுகிறார். டோன்ட் கிவ் பிளேஸ் ஃபார் ஃபால்ஸ் டீச்சிங் என்று சொல்லுகிறார். பாருங்க, 1ஆம் அதிகாரம், தீத்து 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் படிங்க. அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். கிரேத்தா தீவா, ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லி இருக்கிறார். இங்க பாருங்க, கிரேத்தா தீவு ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஓயா பொய்யர், பொய் பேசுகிறவர்கள். அடுத்தது பெருவயிற்று சோம்பேறிகள், நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு பெருசா இருக்கும், அந்த சோம்பேறிகள் என்று சொல்றார். துஷ்ட மிருகங்கள், முட்டுகிற, இடிக்கிற, உதைக்கிற மிருகங்கள், துஷ்ட மிருகங்கள். ஆகவே இப்படிப்பட்ட இடத்துல உன்னை விட்டு வந்திருக்கிறேன். ஆக நீ அங்க இருக்கக்கூடிய துருபதேசங்களுக்கு இடங்கொடாதபடி. ஆமென். அந்த துருபதேசங்கள் எப்படி வருகிறது பாருங்க. அவர்கள் ஆரோக்கியமான உபதேசங்களை சொல்லாமல் எதிர்ப்பு. எந்த வசனம்? இருங்க 9வது வசனம். ஆரோக்கியமான உபதேசத்திலே புத்தி சொல்லவும், எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும். ரைட், மன்னிக்கணும். 10வது வசனம், மன்னித்துக் கொள்ளுங்க. 10வது வசனம். அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இந்த துருபதேசக்காரர்கள், சத்தியத்தை புரட்டுகிறவர்கள், அவங்க எப்படிப்பட்டவங்களாம்? மனதை மயக்குகிறவர்கள், அடங்காதவர்கள். இப்படிப்பட்டவங்க முதலாவது என்ன செய்யணும்? அவர்கள் வாயை அடக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து, தேவையில்லாத சொல்லி, எதற்காக? ஒரு சின்ன கெயினுக்காக, ஒரு சின்ன ப்ராஃபிட்டுக்காக தேவையில்லாத சொல்லி முழு குடும்பத்தையும் கவிழ்த்து போடுகிறார்கள், குடும்பத்தையே பாழாக்கி. ஆகவே இந்த துருபதேச சபைக்குள்ள வராதபடி அவர்கள் எல்லாம் என்ன செய்யணும்? இனங்கண்டு அவளை சபையை விட்டு அப்புறப்படுத்துன்றார். சபையை ஒழுங்குபடுத்துறதுல என்ன சொல்றாருங்க? துருபதேசத்தை கொண்டு வரவனுக்கு இடம் கொடுக்காதபடி அப்படிப்பட்டவன நீ அகற்று. அல்லேலூயா. அவங்க முதல்ல வாய் அடக்கணும்ன்றார். அவங்க முழு குடும்பத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். அப்படிப்பட்டவங்களை சபையை விட்டு அகற்றி ஒழுங்குபடுத்துன்றார். அடுத்தது 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், 10வது வசனம் 11வது வசனத்தை படிக்கும் பொழுது, வேத புரட்டானாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. ஆண்டவர் சொல்றாரு, வேத புரட்டனா இருக்கிற, சத்தியத்தை புரட்டுகிற, ஏதாவது ஒண்ணு பிடிச்சிட்டு அதுலயே நிற்பாங்க, அப்படிப்பட்டவன் வேத புரட்டன். அந்த வேத புரட்டனா இருக்கிறவனுக்கு 2 தடவை புத்தி சொல்லு. அவன் கேட்கலையா, அவனை விட்டு விலகு. விலகு. ஆமென். ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும்.
சத்தியத்துக்கு புறம்பா நடக்கிறாங்களா, மாறா நடக்கிறாங்களா, விகற்பமா பேசுறாங்களா, அப்படிப்பட்டவங்களை விட்டு என்ன செய், விலகி உன்னை காத்துக்கொள். சிலர் சொல்லுவாங்க, அவங்க வழியிலேயே போய் நான் அவங்களை திருத்துறேன்னா முடியாது. நம்ம அவங்க வழிக்கு போயிடுவோம். அதனால நம்ம அப்படிப்பட்டவர்களை விட்டு என்ன செய்யணுமா, விலகு. ஏன்னா அவன் தன்னிலே தானே நிலையில்லாதவனாய் நிலைத்தவறி நடக்கிறவனாய் காணப்படுகிறான். தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. சரி பாருங்க, இப்படி எல்லாம் சத்தியத்தை புரட்டுகிறவர்கள் காணப்படுகிறார்கள். ஆக அவைகளை சபையை விட்டு விலக்கு, உன் குடும்பத்தை விட்டு விலக்கு, உன் எல்லைகளை விட்டு விலக்கு அப்படின்றார். ஏன்னா இழிவான ஆதாயத்துக்காக எதையாவது சொல்லி காசு வாங்கணும், பணம் வாங்கணும், பொருள் வாங்கணும்ன்றக்க என்ன செய்வாங்க, விசுவாசத்தையே கவிழ்த்துட்டு போயிடுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப சபையின் மக்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வீடுகளை தேடி யாராவது ஊழியக்காரங்க வருவார்கள் என்று சொன்னால் நீங்க சொல்லுங்க, அவங்க கிட்ட நாங்க ஒரு சபைக்கு போறோம், எங்களுக்கு ஒரு போதகர் இருக்கிறார், எங்களுக்கு ஆலோசனைகளை கொடுப்பார், எங்களுக்கு வழி நடத்துகிற மெய்ப்பன் இருக்கிறார், எதுவானாலும் அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் என்று சொல்லுங்க. அவங்க அடுத்த தடவை வரமாட்டாங்க. நீங்க இடம் கொடுக்கும்போது என்ன செய்வாங்க, அடுத்த தடவையும் வருவாங்க. ஆக ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள் அதை புரிந்து கொண்டு தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். அப்படி அந்நிய போதனைகளுக்கு இடம் கொடுத்தோம்னா என்ன செய்வோம், குடும்பத்தையே கவிழ்த்துருவாங்களாம், விசுவாசத்தை விட்டு வலுவ செய்வாங்க. இன்னைக்கு நிறைய துரு உபதேசங்கள் பரவி கொண்டிருக்கிறது. சத்தியத்துக்கு மாறாக போதிக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. கடந்த நாட்களில் ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், நீங்க ஏன் அதிகமா ஜெபம் நடத்துறீங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துறீங்க, ஆல் நைட் ப்ரேயர் நடத்துறீங்க, 7 மணி, எதுக்கு இப்படி நடத்துறீங்க, இதனால என்ன உங்களுக்கு நடக்குதுன்னு கேட்டார். யாருங்க, ஒரு ஊழியக்காரங்க. எதுக்கு இப்படி ஜெபம் பண்றீங்க? ஊழியக்காரங்களே என்ன செய்யறாங்க, இப்படி கேட்கும் பொழுது விசுவாசிகள் என்ன செய்வாங்க யோசிச்சு பாருங்க. சிலர் சொல்றாங்க, ஆண்டவருக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியுமே, உன் வாயில சொல் பிறவாத்துக்கு முன்னாடி உனக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கு, அப்புறம் எதுக்கு நீ கேட்கணும்? இப்பெல்லாம் வேத புரட்டர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆக தேவ பிள்ளைய சத்தியத்துக்கு சாட்சியா வாழணும்னா சபைக்கு ஒழுங்கா வரணும், வசனத்தை கேட்கணும், ஒரு உபதேசத்தை கேட்கணும், ஒரு வீட்டில் சாப்பிடணும். வீட்டு சாப்பாடு உடலுக்கு நல்லது. போன பக்கமெல்லாம் சாப்பிட்டேன்னா அல்சர் வந்துடும், வயிறு கெட்டுரும், வயிறு புண்ணாயிரும், அப்புறம் கடைசியில் மருந்து மாத்திரை தான், ட்ரீட்மெண்ட் தான், அப்புறம் எதையுமே சாப்பிட முடியாத நிலைமை ஆயிரும். ஜாக்கிரதையா இருங்க. ஆக வேத புரட்டனா இருக்கிறவனை சபைக்குள்ள இருக்காதபடி அவங்கள அப்புறப்படுத்து, இதை நீ ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்றாரு. அடுத்தது 3வது காரியம் என்ன சொல்றாருன்னா, 5வது வசனத்தை படிக்கிறோம். 1:5, தீத்து 1:5 படிங்க, வேகமா படிங்க. நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படி நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படி கிரேத்தா தீவிலே. ஆமென். பட்டணங்கள் தோறும் என்ன செய்யணும், மூப்பரை ஏற்படுத்தணும், லீடரை ஏற்படுத்தணும்ன்றார். அல்லேலூயா. எதற்கு? ஜனங்களை நல்வழிப்படுத்துவதற்கு. ஆமென். அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலும் என்ன இருக்கணும், ஒரு லீடர் இருக்கணும். இப்படி பிரிச்சு நடத்துங்க. ஒரு வாரம் உங்களுடைய குடும்பத்தில் உங்க கணவர் ஸ்பிரிச்சுவல் லீடரா இருக்கணும், ஒரு வாரம் மனைவி லீடரா இருக்கணும், ஒரு வாரம் பிள்ளைகள் லீடரா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் என்ன செய்ய, இந்த பொறுப்பை கொடுங்க. ஜெபத்தை நடத்துற பொறுப்பு, குடும்பத்தை ஆண்டவருக்குள்ள நடத்துகிற பொறுப்பு. அல்லேலூயா. லீடராக இருக்கணும்னு சொல்றாரு. இப்ப சபையில ஒவ்வொரு ஊழியத்துக்கும் அதை கண்காணிக்கிற ஒவ்வொரு ஆட்கள் இருக்கணும். ஆமென். இருக்கீங்களா? பிரேயர் மினிஸ்ட்ரியா அதை பொறுப்பெடுத்து நடத்தக்கூடிய ஒரு ஆள் இருக்கணும். அந்த பொறுப்பு வந்தோடனே எனக்கு தான் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, அவங்க மிஞ்சி போயிடக்கூடாது. ஆமென். அதே போல இப்படி பல வகையான ஊழியங்கள் இருக்கிறது சபையில. ஒவ்வொரு ஊழியத்திற்கும் ஒவ்வொரு தலைவரை ஏற்படுத்து. அந்த தலைவர் எப்படி இருக்கணும், கீழே இருக்கிற வசனம் சொல்றாரு, அவன் ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்கணும், அடங்காதவங்களா இருக்கக்கூடாது, குற்றச்சாட்டப்படாதவனும். அது இருங்க, நீங்க வாச டைம் ஆயிரும். 6வது வசனம் வீட்டுல போய் படிச்சு பாருங்க.
எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றத அழகா சொல்லியிருக்கிறார். இஷ்டப்படி செய்யாதவனா இருக்கணும், முற்கோபம் இல்லாதவனா இருக்கணும். இஷ்டப்படி செய்யக்கூடாது. அந்த பொறுப்பு வந்துருச்சா நான் இஷ்டப்படி போவேன்னு போகக்கூடாது. ஆமென். மற்றவங்கிட்ட கோவப்படக்கூடாது. அந்த பொறுப்பை கொடுத்துக்கிறாரா, ஆண்டவர் சொல்றார், நீ தலைவனா இருக்குன்னா முதல்ல ஊழியக்காரனர், நீ முதன்மையா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வேலைக்காரனர்ன்றார். அந்த மாதிரி அப்பாயிண்ட் அஃபீஷியல் ஓவர் எவ்ரி குரூப். அந்த அஃபீஷியல்ல இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும்? எல்லாத்திலும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், வேலை செய்யல முதல் ஆளா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பட்டணங்கள் தோறும் ஏற்படுத்தும், ஏரியா தோறும் ஏற்படுத்துன்றார். வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு லீடரை நாம் ஏற்படுத்த போறோம் சபையின் மூலமாக. அந்த ஏரியா ஜனங்களுக்கு அவங்க தான் பொறுப்பு. ஆமென். அல்லேலூயா. அவங்க ஆலயத்துக்கு வரலன்னா விசாரிக்கணும். அந்த மாதிரியாக நாம் ஏற்படுத்த போகிறோம். அப்படி ஏற்படுத்தும் போது அவங்ககிட்ட நான் கேட்டா போது, ஏன் இந்த ஆள் வரல, ஏன் இவங்க வரல, என்ன காரியம்? சபை வளரும் பொழுது, போய் வளர்ந்திருக்கிறது, வளரும் பொழுது நாம் என்ன செய்யணும்? அந்த மாதிரி செட்டப்ல கொண்டு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தலைவர்களை வைத்து நாம் செயல்பட போகிறோம். அல்லேலூயா. அதான் அரசாங்கம் செய்து, ஒவ்வொரு துறைக்கு ஒவ்வொரு அமைச்சர் இல்லையா? சுகாதாரத்துறை அப்படின்னா அந்த மெடிக்கல் சம்பந்தமான சுகாதாரத்துக்கெல்லாம் ஒருத்தர் இருக்காரு. டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், போக்குவரத்து துறை, ஒவ்வொரு துறை. அதே போல சபையில பல துறைகள் இருக்கிறது. இந்த துறைக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு தலைவர்களை ஏற்படுத்தி அவர்கள் கண்காணித்து நடத்தணும். அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும்? எல்லாவற்றையும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். இதை நீ ஒழுங்குபடுத்து என்று சொல்றார். குடும்பத்தில் அந்த மாதிரி என்ன செய்யுங்க? ஒழுங்குபடுத்துங்க. ஒரு வாரம் ஜெபம் நீங்க நடத்தணும், ஒரு வாரம் ஜெபம் கணவன், ஒரு வாரம் ஜெபம் பிள்ளைகள், ஒரு வாரம் ஜெபம் மனைவி. இப்படி பிளான் பண்ணி நடத்தும் பொழுது அங்கே ஒழுங்கு காணப்படும். அல்லேலூயா. நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு உன்னை கிரேத்தா தீவிலை விட்டு வந்தேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆக தேவ பிள்ளையே, சபை குறைவுள்ளதாய் இருக்கக்கூடாது, நிறைவுள்ளதாய் காணப்படணும். நிறைவுள்ளதா இருக்கணும்னு அங்கே ஒழுங்கு அவசியமாய் இருக்கிறது. சபைக்குள்ள ஒழுங்கு இருக்கணும், ஆராதனைகள்ல ஒழுங்கு இருக்கணும், சபைக்கு வருகிற ஜனங்களுக்குள்ள ஒழுங்கு இருக்கணும். ரெண்டாவது காரியம், சபைக்குள்ள இருக்கிற துர் உபதேசங்கள் விளக்கப்படணும். துர் உபதேசங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. அவைகள் நம்மை விட்டு அகற்றணும், அப்புறப்படுத்தணும். அப்படி இருந்தா முழு குடும்பத்தையும் அந்த துர் உபதேசங்கள் கெடுத்து போடும். அடுத்தது மூன்றாவது காரியம் என்னவென்றால், பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்த வேண்டும். அந்த மூப்பர்கள் அங்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் ஒழுங்காய் இருந்து அந்த வேலைகளை கரெக்டாக கவனிக்கும் பொழுது அங்கே என்ன செய்யும்? காரியங்கள் ஒழுங்காக நடக்கும், ஒழுங்கு காணப்படும். தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஒழுங்கை விரும்புகிறார். ஒழுங்கற்று காணப்படும் பொழுது ஆண்டவர் கோபம் வரும். ஆண்டவர் பார்த்தார்னா பயிர் நிலம் வனாந்தரம் ஆயிரும். ஆக ஒழுக்கத்துக்கு நாம முக்கியத்துவம் கொடுப்போம். ஆமென். சபையிலே ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளாமல் வேற எங்கு கற்றுக்கொள்ள போகிறோம்? ஆக தேவ ஜனமே, அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.